ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஜிஞ்சர் கறி ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஜிஞ்சரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஸ்டொமக் அப்செட்டு, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது ஜிஞ்சர் ஜூஸ், அது மாதிரி ஜிஞ்சர் கறி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிப்பியை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிஞ்சர் கறி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் ஜிஞ்சர் எடுத்துருக்கிறேன். ஜிஞ்சர் வந்து நல்ல ஜிஞ்சராக, நார் ரொம்ப இல்லாமல் ரொம்ப இலகனான ஜிஞ்சராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஜிஞ்சரை வந்து நல்லா இதோடைய ஸ்கின் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் நிறைய எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இப்போ அடுத்தது அதை நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜிஞ்சர் பீசஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகி இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சிலர் வந்து இதை துருவி கூட சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து அந்த ஜிஞ்சர் பீசஸ் எல்லாம் கடிபடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வறுத்து நம்ம அரைச்சிட்டோன்னா நம்ம பிள்ளைங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போ நம்ம வறுத்த ஜிஞ்சர் எல்லாம் இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு கூட மீதி இருக்கிற ஆயில்லையே நான் ஒரு அரை முடி தேங்காய் வந்து சேர்த்து இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா வந்து கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நான் இன்றைக்கி ஜீரகம் அண்டு கறி லீஃப் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். போட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கோகோனட்டுமே நல்லா வறுத்து இதையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. ரெண்டுமே நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுமே ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கறி லீஃபும் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம ஆற வச்சுருந்ததான ஜிஞ்சரும் அப்புறம் தேங்காவுமே வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல மிக்ஸி ஜார், க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த பேஸ்ட்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு கொஞ்சமாக வந்து புளி தண்ணி வந்து தேவைப்படும். ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை புளி எடுத்து நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆனியன் வந்து நல்லா குக் ஆகி இருக்குது பாருங்கள். நல்லா அதை கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக குக் ஆகியிருக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம ஜிஞ்சர்லேயுமே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால நான் இன்றைக்கி சில்லி பேஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதையுமே சேர்த்து நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியுமே ஆட் பண்ணி இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கொதி வரும் பாருங்கள். இந்த டைமில் நான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வந்து மூடி போட்டு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 தடவை இடையில வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும்.
இப்போ நல்லா வந்து ஆயிலெல்லாம் பிரிஞ்சு நல்ல டேஸ்டான ஒரு இஞ்சி கறி ரெடியாகி இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கூட நம்ம வந்து சிம்மில் வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும். ஸோ அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இஞ்சி கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய இஞ்சி கறி சூப்பராக வாசமாக ரெடி ஆகிரும். தாளிப்பு கொடுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணி கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கறி லீஃபு, கொஞ்சம் ஆனியன் போட்டு ஆனியன் நல்லா செவக்க வறுத்து நம்ம சேர்த்துட்டோன்னா இஞ்சி கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான இஞ்சி கறி ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.